எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நான் உறுதியாக சொல்கிறேன்னு இல்லை, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்ன பாருங்க, ஒரு அதிமுக விஜய் அலைன்ஸ் மாதிரி ஒரு அலைன்ஸ் வருவதற்கு ஒரு டிசம்பர் ஜனவரி மாதிரி கொண்டு அதுக்கு மக்களை மைண்ட் செட் பண்ணுறாங்க. திமுக மட்டும்தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு வேறு வழி இல்லை, திமுகட்டேருந்து உங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அலைன்ஸை போட வாய்ப்பு இருக்குது. பிஜேபியுடனும் போட வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய்ங்கிற மாதிரி கூட நாசுக்கா எல்லாமே பிஜேபி ஏஜெண்டாக தானே இருக்கிறாங்க. தினகரன், நயினார் எல்லாருமே எடப்பாடியோட சண்டை இங்கோட சண்டைங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நூல் வந்து ஒரு இடத்துல இருந்து தான் ஆடுது. அதனால் அப்படி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் கூட்டணி இந்த மாதிரி அமையும். உடனே அறிவிக்க மாட்டாங்க. இந்த சினாரிவை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஆதரவா எடப்பாடி. நீங்க சொல்ல வருது என்னன்னா, அந்த கூட்டணி அமைஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க. இப்போ நாளைக்கே அமைஞ்சா பார்த்தேல பிளான் பண்ணியிருக்காங்கன்றாங்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எடப்பாடி விஜய் ஆதரவு, அண்ணாமலை ஸ்டாண்ட் வித் விஜய், டிடிவியும் விஜயை விமர்சிக்கவே இல்லை. பார்த்தீங்களா யாரும்? நீ ஏன் 10 மணி நேரம் லேட்டாக வந்துன்னு கேட்கவே இல்லை பாருங்க. திமுக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் கூட இப்போ சொல்லலை, அப்பாவு மட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு விஜயோட தாமதம், விஜயோட செயல்பாடுன்னு அப்பாவு மட்டும் சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்களா? முதலமைச்சரோ வேறு யாரும், செந்தில் பாலாஜி யாரும், அவங்க ஃபுல்லாக மக்களை இப்போதைக்கு நான் காப்பாற்றணும், அரசியல் செய்ய விரும்பலைன்ட்டாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மக்கள் மீதி இருக்கிறவங்க இன்னும் ஒரு உயிர் போயிடக்கூடாது, அவ்வளோதான்.